ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைசல்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலிமா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்ளிகேஷன் எல்லாருக்கும் பரிச்சயமான அப்ளிகேஷன் தான். மேக்ஸிமம் நம்ம இந்த அப்ளிகேஷனை மணி டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த அப்ளிகேஷன் மூலிமா லோனும் நம்ம எடுக்க முடியும். எப்படி லோன் எடுக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை, எப்படிலாம் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்கும், எப்படிலாம் அப்ளை பண்ணால் லோன் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமா நீங்க லோன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அதை வந்து பிளே ஸ்டோர்ல போய் அப்டேட் பண்ணிருங்க. ஏன்னா வந்துட்டு ரீசெண்டா என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கோ அதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஃபோன்பே அப்ளிகேஷன்ல இருக்கும். நிறைய டைம் வந்துட்டு அப்டேட் பண்ணாம நீங்க வந்துட்டு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா இதனால கூட லோன் வந்துட்டு கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஃபோன்பே அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல வந்து இன்டர்ஃபேஸ் கீழே லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோன்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ லோன் மேக்ஸிமம் தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும், அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் லோன் எடுக்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, 3,75,000 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் எடுத்துக்க முடியும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வந்துட்டு வருமான சான்றிதழ் கொடுக்காமே நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்சனல் லோன் எடுத்துக்க முடியும், கோல்டு லோன் எடுத்துக்க முடியும், மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு கீழேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட்டுக்கான அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்துருக்காங்க. நீங்க லோன் ஃபோன்பே மூலிமா எடுத்தீங்க அப்படின்னா இந்த லோன் ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலிமாவே நீங்கள் வந்துட்டு லோனை வந்து திருப்பி நீங்கள் கட்டிக்க முடியும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸாக உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் வந்துட்டு தாண்டி அந்த பர்சனல் லோனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காமிச்சிருப்பாங்க. அதாவது 3,75,000 வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும். 100% வந்துட்டு அஷ்யூர்டு, நோ இன்கம் சர்டிஃபிகேட், அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற ஒரு டிஸ்க்ளைமர் தான். மேக்ஸிமம் வந்துட்டு எல்லா சான்ஸ், அதாவது எல்லா மோட் ஆஃப் லோன் ப்ராசஸும் நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நீங்கள் லோன் அப்ளிகேஷனை நாடி வரணும். ஃபஸ்ட்டு லோன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை மேக்ஸிமம் நீங்கள் தவிர்த்துருங்க. ஸோ ஃபோன்பேயில் இந்த ஆப்ஷன் கண்டினியூ கிளிக் பண்ணோன்னே 4 ஸ்டெப்பு தாங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப்பு மூலிமா தான் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வெறும் சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ப்ராசஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்டெப்பில் கம்ப்ளீட் ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் யோர் லோன். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ லோன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன டென்யூரில் நீங்கள் கட்ட முடியும், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, பேன் கார்டில் என்ன நேம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும், என்டர் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பேசிக்கான உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இங்கே கொடுத்துடணும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சி டிஜிட்டலாக பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த செல்ஃபி எடுக்கும் போது எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா அந்த கண்ணாடியோடு எடுப்பாங்க. ஸோ கண்ணாடியோடு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபி ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஒய்சிக்காக எடுக்கிறது வந்து ரிஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு கண்ணாடி போட்டிருந்தீங்கனாலும் அந்த டைமில் வந்துட்டு கண்ணாடி கழட்டி வச்சிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டுடைய டேட்டா வந்துட்டு இங்கே என்ரோல் பண்ண சொல்லுவாங்க. இவ்வளோதாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செட்டப் ரீபேமெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கிடுறீங்க, லோன் திருப்பி கட்டுறப்போ வந்துட்டு என்ன பேங்க் அக்கௌண்ட் மூலிமா எப்படி கட்டுவீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில். இந்த பேங்க் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு மணி அதாவது லோன் அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இது யூபிஐ ஆட்டோ பே ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது கூகுள் பே மூலிமா நான் பே பண்ணுறேன், ஃபோன்பே மூலிமா நான் பே பண்ணுறேன் அப்படின்னாலுமே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்துட்டு அதாவது இந்த செட் அப் ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்டெப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் யோர் லோன். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில், அதே மாதிரி உங்களோட பேசிக் டீட்டெயில் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுவீங்க. பேசிக் டீட்டெயிலுக்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மேக்ஸிமம் நீங்கள் லோன் வந்துட்டு ஃபோன்பே மூலியமாவோ எந்த லோன் அப்ளிகேஷன் மூலியமாவோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோன் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய நேம்,
நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே நேம் தான் ஆதார் கார்டுலேயும் இருக்கணும், உங்களோட பேன் கார்டுலேயும் இருக்கணும், எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுலேயும் இருக்கணும், அட்ரஸும் அதே மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் 100% உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுற தப்பு, அதாவது நீங்கள் ஃபுல் நேம்னு இந்த இடத்துல கொடுக்குறதுல ஒரு நேம் இருக்கும், உங்களுடைய சப்மிட் பண்ணுற ப்ரூஃபில் வந்துட்டு ஒரு மிஸ்டேக், உங்கள் அப்பா பேர் ஃபுல் நேம் கொடுத்துருப்பீங்க, இல்லை வந்துட்டு இனிஷியல் இல்லாமல் இருக்கும், இனிஷியலோட கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரதுனால நிறைய பேத்துக்கான லோன் வந்துட்டு கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது கேஒய்சிக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோவை நீங்களே எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறப்ப மட்டும் மறுபடியும் நான் சொல்கிறேன், கண்ணாடியை தயவு செஞ்சு கழட்டி வச்சுருங்க. மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கேமரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்கிற மொபைலில் வந்துட்டு நீங்கள் அந்த செல்ஃபி ஃபோட்டோ எடுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த ஃபோட்டோ வந்துட்டு ரிஜெக்ட் ஆகாமல் அக்செப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐயை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது எவ்வளோ மாதம் நான் இந்த அமௌண்ட்டை கட்ட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3,75,000 மேக்ஸிமம் எடுக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சாங்ஷன் ஆகுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் 3 லட்ச ரூபா கேட்டிங்கன்னா 3 லட்ச ரூபாய் தந்துட மாட்டாங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டியை சிபில் ஸ்கோரில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து லோனாக எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை எவ்வளோ மாதம் நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அது சூஸ் பண்ணும்போது கீழே வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, எவ்வளோ முதல் கட்டுவீங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மாதம் என்னால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறத. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு லாங் டென்யூர் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் வந்துட்டு எல்லா லோன் அப்ளிகேஷனுக்கும் நான் சொல்கிற விஷயம். ஏன்னா வந்துட்டு சில டைமில் வந்துட்டு எல்லா மாதமே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். அதனால சேஃப்டிக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸ். இது முடிச்ச உடனேவே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க. பேக் எண்டில் எல்லா செக்கும் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு லோன் வந்து சாங்ஷன் ஆகி நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கே வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலிமா லோன் எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் டிஸ்போசல். அதாவது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெறும் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இதில் வந்து மேக்ஸிமம் இருக்குது மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸை பார்க்கும்போது. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்பேவே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% பேப்பர்லெஸ். உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே சிஸ்டம்லேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நோ ஃபோர்கோர்ஸ்லெஸ் சார்ஜஸ். முக்கியமான விஷயம் இது ஒன்றுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷனில் நீங்கள் லோனை வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் அட் டைமில் நான் பே பண்ணுறேன் அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அடிஷ்னல் சார்ஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கிடையாது. நீங்கள் திடீர்னு வந்துட்டு எனக்கு பல்க் அமௌண்ட் கிடச்சிருச்சு, அந்த அமௌண்ட்டை நான் டோட்டலாக பே பண்ணி நான் லோனை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா ₹1 கூட நீங்கள் கட்டாமல் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். டெய்லி ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நான் மாதம் கட்ட விரும்பல, டெய்லி நான் பே பண்ணுறேன், டெய்லி ஒரு சின்ன அமௌண்ட் நான் பே பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதாவது சின்ன அமௌண்ட்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட், டெய்லியும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி நான் கட்டுறேன் அப்படின்னாலுமே அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அடிஷ்னல் சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. அதுவுமே மெயினான ரீசன் நீங்கள் ஏன் ஃபோன்பே லோன் அப்ளிகேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இவங்க சொல்கிறாங்க. இவங்க வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் லோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபோன்பே அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபோன்பே அப்ளிகேஷனுங்கிறது எந்த லோன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ஒரு கடைசி ஆப்ஷனாக தான் இருக்கணும். அதுவும் இதோட உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ இதுக்கும் இந்த வீடியோவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நம்ம எப்படி இதில் லோன் எடுக்கிறதுங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். நீங்கள் இதில் லோன் எடுங்க அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேஜை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பை.